வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ரெஜியா பேசுகிறேன். இது ஹரிச்சந்திர புராணம் எபிசோட் 9. நாடிழந்தான் நகரிழந்தான் வீடிழந்தான் ஹரிச்சந்திரன். இந்த தலைப்பில் நம்ம இப்போ இந்த கதையை பார்க்குறோம். ஹரிச்சந்திரனை நாடி வந்திருப்பது அன்று ஹரிச்சந்திரன் காட்டிற்குள் வழி தெரியாமல் இங்கும் அங்கும் தவித்து கொண்டிருந்த போது வழிகாட்டிய அந்த கிழவர். அவனை கண்டதும் ஹரிச்சந்திரர் முகம் மலர வரவேற்று ஆசனத்தில் அமர வைத்தார். பொல்லாத முனிவர் அந்தனர் வேடத்தில் இருந்ததை ஹரிச்சந்திரன் அறிவாரா? இல்லை. ஆமாம், கிள வேடத்தில் இருந்த விஸ்வாமித்திரர் மனதுக்குள் வஞ்சகமாக சிரித்து கொண்டார். ஹரிச்சந்திரனை முதலில் திருவாய் மலர்ந்து, என்ன அந்தனரே, மகளின் திருமண ஏற்பாடெல்லாம் எந்த நிலையில் உள்ளது என்றார். மன்னா, தாங்கள் ஆசியால் திருமணத்திற்கு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து முடித்து விட்டேன். இனி பணமும் பொருளும் மட்டும்தான் பாக்கி என்றார் அந்தனர். ஐயா அந்தனரே, எவ்வளவு தேவை என்று மட்டும் கூறுங்கள். தங்களுக்கு தேவையான நீங்கள் கேட்கும் அனைத்தையும் அளிக்க நான் சித்தமாயிருக்கிறேன். நான் தானம் செய்வதால் ஏற்படும் கீர்த்தியையும் புண்ணியத்தையும் சத்தியசீலன் என்ற பாராட்டையும் மட்டுமே விரும்பி வாழ்கிறேன் என்றார் ஹரிச்சந்திரன். மன்னா, நீங்கள் விரும்புவது வெறும் புகழையும் கீர்த்தியையும் என்றால் உமக்கு எதற்கு இந்த ஆள் அம்பு ஏவலாளிகள் எல்லாம்? நீங்கள் விரும்புவது சத்திய வாக்கு என்றால் எதற்கு இந்த ராஜ்யம்? ஆகவே இந்த ராஜ்யத்தை தானமாக கொடுத்து விடுங்களேன். அந்தன வேடத்தில் இருந்த விஸ்வாமித்திரர், அதற்கென்ன, இப்பொழுது நீங்கள் கேட்டதை வழங்க சித்தமாயிருக்கிறேன் என்றார். அரசே, எதை தானமாக கொடுத்தாலும் தட்சிணை என்ற ஒன்றை கொடுத்தால்தான் கொடுத்த தானத்திற்கு பலன் இருக்கும் என்றார் அந்தனர். அதற்கென்ன, அதையும் கொடுத்து விட்டால் போச்சு. தட்சிணை எவ்வளவு தேவை என்று உங்கள் வாயாலேயே சொல்லிவிடுங்கள், அதையும் தந்து விடுகிறேன் என்றார் ஹரிச்சந்திரர். 2 களம் பொன் வேண்டும் என்றார் அந்தனர். உடனே ஹரிச்சந்திரர் ராஜ்யத்தை தாரை வார்த்து கொடுப்பதற்கு அடையாளமாக அந்தனரின் 2 கைகளிலும் நீரை வார்த்தார். 2 கரங்களையும் நிமிர்த்தி பிடித்தவாறு அந்தனரும் வழிந்த நீரை பெற்றுக்கொண்டார். அடுத்து 2 களம் பொன்னை தட்சணையாக கேட்ட அந்தனர் ஹரிச்சந்திரனை பார்த்து, மன்னா, இப்பொழுது இந்த ராஜ்யமும் இந்த ராஜ்யத்தை சேர்ந்த செல்வமும் என்னுடையதாகிவிட்டன. இந்நிலையில் நான் கேட்ட தட்சணையான 2 களம் பொன்னையும் எப்படி எமக்களிப்பாய் என்று விசாரித்தார். உடனே ஹரிச்சந்திரன் அமைச்சர்களை நோக்கி, அந்தனர் கேட்கும் பொன்னை கொடுத்தனுப்புங்கள் என்று உத்தரவிட்டார். அந்தனர் உருவில் இருந்த விஸ்வாமித்திரர் தன் சுயரூபத்தில் ஹரிச்சந்திரன் முன்பாக தோன்றினார். ஹரிச்சந்திரன் உடன் தானே அவர் காலில் விழுந்து வணங்கினார். ஹரிச்சந்திரா, நீ இப்போது அரசன் இல்லை, ஒரு சாதாரண பிரஜைதான். அதனை மறந்து எனக்கு பொன் தருமாறு அமைச்சரிடம் உத்தரவிட உனக்கு ஏது அதிகாரம் என்பதை மறந்து விட்டாயா என்றார். இப்பொழுதுதான் ஹரிச்சந்திரர் தன் உண்மை நிலையை புரிந்து கொண்டார். எப்பொழுது பொன் தருவாய் என்று விஸ்வாமித்திரர் மீண்டும் கேட்டார். ஹரிச்சந்திரன், என்னையும் என் மனைவியையும் பிள்ளையையும் விற்றாவது நீங்கள் கேட்ட பொன்னை தருவேன் என்று கூறியபடி தன் மனைவி மற்றும் மகனுடன் கானகம் புறப்பட தயாரானார். மூவரும் துறவி கோலம் பூண்டார்கள். மூவரின் இக்கோலத்தை கண்ட மக்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். ஹரிச்சந்திரா, நீ நாட்டைத்தான் எமக்கு தானமாக கொடுத்தாய். அதற்காக இப்படி அழுது புலம்பும் மக்களை கொண்ட நாடு எனக்கு வேண்டவே வேண்டாம் என்றார். குடிமக்களே, மெய்யாகவே நீங்கள் எல்லோரும் என் மீது அன்பு கொண்டவர்களாயிருந்தால் சந்தோஷமாக என்னை வழி அனுப்பி வையுங்கள். ஒத்துழைப்பினை நீங்கள் புதிய தலைமைக்கும் அளிக்க வேண்டும் என்று மக்களை தேற்றிவிட்டு ஹரிச்சந்திரன் தன் மனைவி மக்களோடு அரண்மனையை விட்டு புறப்பட தயாரானார். ஹரிச்சந்திரா, இப்பொழுது ஒன்றும் காலம் கடந்து விடவில்லை. நீ எனக்கு அளித்த வாக்கின்படி பொன்னை திருப்பி தர முடியாதென்றால் உன்னால் இயலாதென்பதை ஒப்புக்கொண்டு விடு. அந்த ஒரு வார்த்தை மட்டும் போதும். இந்த ராஜ்யத்தையே உன்னிடம் திருப்பி ஒப்படைத்து விடுகிறேன். நீ எனக்கு வாக்களித்தபடி பொன்னையும் திருப்பி தர வேண்டியதில்லை. நீங்கள் ஆசைப்பட்டதை தருகிறேன் என்றுதான் சொன்னேனே தவிர ராஜ்யத்தை தருவதாக சொல்லவில்லை என்று மட்டும் சொல்லிவிடு. உனது ராஜ்யத்தை உன்னிடமே ஒப்படைத்து விடுகிறேன் என்றார் விஸ்வாமித்திரர். முனிவ பெருமானே, இந்த ஹரிச்சந்திரன் சத்தியம் தவறமாட்டான். கொடுத்தது கொடுத்ததுதான். கொடுத்த வாக்கை எப்படியும் நிறைவேற்றியே தீருவேன் என்று உறுதிபட கூறினார் ஹரிச்சந்திரன். முனிவர் பெருமானே, உங்களை சேர்ந்த ஒரு நபரை என்னுடன் அனுப்பி வையுங்கள். உங்கள் எண்ணப்படி நீங்கள் விரும்பிய நாட்களுக்குள்ளாக பொன்னை தவறாது அவரிடம் கொடுத்து அனுப்புகிறேன் என்றார் ஹரிச்சந்திரர். உடனே விஸ்வாமித்திரர் தனது சீடருள் முக்கிய சீடரான நட்சத்திரேயனை ஹரிச்சந்திரனுடன் அனுப்பி வைத்தார். சீடரிடம் விஸ்வாமித்திரர், நட்சத்திரேயா, நீ இவருடன் செல். இவர் உன்னிடம் 40 நாட்களுக்குள் 2 களம் பொன் தருவார். அவ்வாறு உன்னிடம் அவர் பொன் தராவிட்டாலும் பரவாயில்லை. நான் பொன் தருவதாக கூறவில்லையே என்று மட்டும் அவர் கூறினால் போதும். சொன்ன சொல்லை நிறைவேற்றாதவர் என்று எண்ணி அவரிடமிருந்து பெற்ற ராஜ்யத்தை அவரிடமே திருப்பி தந்து விடுகிறேன் என்றார். இதை கேட்ட ஹரிச்சந்திரன், முனிவரே, நீங்கள் அவ்வாறு சொல்ல வேண்டாம். நீங்கள் குறித்தபடி 40 நாட்களுக்குள் நான் தருவதாக கூறிய 2 களம் பொன்னை எப்பாடுபட்டாகிலும் உங்களிடம் ஒப்படைத்து விடுவேன் என்றார். சரி, அப்படியே ஆகட்டும். அவ்வாறு எதுவும் நடக்காமல் போனால் என்னுடைய கடுங்கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என்றார் விஸ்வாமித்திரர். ஹரிச்சந்திரனின் கதை பயணம் தொடர்கிறது. அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நேயர்களே. வணக்கம்.